Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல் செட்டு வெட்டிங் பேங்கிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேங்கிள்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வெட்டிங்ஸ்க்கு எல்லாமே நம்ம போட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பேஸ் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேஸ் பேங்கிள்ஸ் நான் 3 பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சைடில் நம்மளுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் அதை விட மெலிசான பேங்கிள்ஸ் ஒரு 4 பேங்கிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேங்கிள்ஸ் வேணாலும் இந்த சின்ன சைஸ் இருக்கிறது எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுட்டேன். நைட்டில் ஷூட் பண்ணுறதுனால அந்த கலர் தெரியல. இது க்ரீன் கலர், ப்ளூ கிடையாது. இப்போ நம்ம எப்படி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டுறது, எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாமே வர்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சென்டர் பேங்கிள்ஸ்க்கு நான் இப்போ ஒரு மாதிரி லீஃப் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். குந்தன் ஸ்டோன்ஸ் எப்போவுமே நம்ம கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோன் செயின் எடுத்துக்கிறேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு க்ளூ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா அந்த க்ளூ த்ரெட்டில் நல்லா உள்ளெல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் அழுத்தியே நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்து சென்டரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல்லாக இப்போ அந்த பேங்கிள் சுற்றி நம்ம இப்போ போட்டுக்கலாம். த்ரெட்டு சுற்றுறச்சா நல்லா ஈவனாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டோன் அந்த பேங்கிளில் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டுறச்ச இப்போவே நம்ம க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். கரெக்டாக அந்த சைஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அதில் நான் இப்போ ஒட்டி முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைட் பேங்கிள்ஸ்க்கு இப்போது நம்ம ஒரு மாதிரி வயலட் கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் நான் இப்போ ஒட்ட போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் 5 இடத்துல இந்த வயலட் கலர் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இந்த செட்டில் சைட் பேங்கிள் வயலட் கலர் இருக்குது. ஸோ அதனால் அந்த சின்ன பேங்கிளுக்கு நான் வயலட் கலர் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோனு கீழே இது மாதிரி ஒரு வீவியாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது கீழே நம்ம பீட்ஸ் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 இடத்துல போட்டுக்கிறேன். இந்த பீட்ஸ் சுகர் பீட்ஸு, நம்ம எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பீட்ஸ். இது ஏதாச்சும் ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி நீடலோ இல்லை டூத்பிக் அதை வச்சு நம்ம ஒட்டினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுகர் பீட்ஸ் எப்போயுமே ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த பக்கத்தில் நான் இப்போ ஒட்டி முடிச்சுக்கிறேன். இப்போ நடுவில் பாருங்கள் ஒரு வயலட் கலர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் கீழே 3 பீட்ஸு, திருப்பி மேலே 3 பீட்ஸு. இது மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பெரிய பேங்கிளுக்கு நம்ம இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுமே இந்த பெரிய பேங்கிளுக்கு 5 இடத்துல வரப்போகுது. நீங்கள் கேப்பு விடாமல் கூட நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒட்டிக்கலாம். சென்டரில் நான் ஒரு குட்டி ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன்ஸ் நான் இப்போ ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒட்டுறச்சா கரெக்டாக அந்த கேப் பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்படிலாம் கொஞ்சம் கிட்ட ஒரு டிசைனும் கொஞ்சம் தள்ளி ஒரு டிசைனும் போட்டிங்கன்னா நம்ம போடுறச்சா நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் நல்லா தெரியாது. ஸோ அதனால் நம்ம அது ஒட்டுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக பார்த்து அந்த கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த குந்தன் ஸ்டோன்ஸை சுற்றி அதே மாதிரி நான் அந்த சுகர் பீட்ஸ் தான் ஒட்ட போகிறேன். இந்த சுகர் பீட்ஸ் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து அந்த க்ளூ வச்சு நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ அதை சுற்றி நான் சுகர் பீட்ஸ் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பீட்ஸுக்கு மேலே ஒரு கொஞ்சம் க்ளூ தடவிக்கோங்க. அந்த பீட்ஸுக்கு நேராக வச்சு இது மாதிரி அது மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி வரும். பார்க்க நல்லாயிருக்கும்.
இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் வேண்டாம், உங்களுக்கு வேறு டிசைன் வேணும், இல்லை சாரியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக வேணும், அந்த மாதிரி கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் மாற்றி கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் அதை சுற்றி நல்லா இப்போ அந்த பீட்ஸு சுகர் பீட்ஸ் வந்து நான் இப்போ ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒரு செட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுக்கறதுக்காக நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி எல்லாமே ஒன்று ஒன்று நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. த்ரெட்டில் வந்து அந்த க்ளூ வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள், கரெக்டான கேப்பில் வந்து நான் 5 இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி 2 கூட சிங்கிளாக கூட நம்ம வந்து ஆஃபீஸ் யூஸ், டெய்லி வியர்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து காஞ்சிருச்சு. இப்போ சென்டர் பேங்கிள் வந்து நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லீஃப் டிசைன் தான் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். க்ளூ வந்து இந்த மாதிரி வீவியாக வந்து க்ளூ வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி வந்து கரெக்டாக கேப் விட்டு நம்ம இப்போ அந்த லீஃப் ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கிட்ட கூடயும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் தள்ளி கொள்ளி கூட ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா சென்டர் பேங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கிட்ட ஒட்டிக்கோங்க. இப்போ சைட் பேங்கிள்ஸ் இருந்தால் கூடயும் கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து அதுக்கு நேராக நான் கரெக்டாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் க்ளூ எப்பவுமே வந்து நம்ம தடவுறச்ச வந்து கொஞ்சம் அழுத்தியே தடவுங்க. அப்போ அந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த க்ளூ வந்து போகும்போது ஸ்டோன் வந்து நம்ம அழுத்தி ஒட்டினா நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு வந்து கீழே விழாது. போடுறச்ச நம்மளுக்கு டைட்டாக அந்த த்ரெட்டோட ஸ்டோன் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அதனால் ஸ்டோன் ஒட்டுறச்ச எப்போவுமே வந்து அந்த க்ளூ வந்து த்ரெட்டுக்குள்ளே போகாமல் நல்லா அழுத்தி வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த சைடுமே வந்து நான் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேங்கிள் வந்து சென்டர் பேங்கிள் நான் செஞ்சு நான் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்டர் பேங்கிள்ன்றதுனால கொஞ்சம் விசிபிளாக நம்மளுக்கு போடுறது வந்து 2 பிங்க் கலரையும், அதனால் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சைட் பேங்கிள் வந்து 2 நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு அந்த நம்ம சென்டர் பேங்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்துக்கிட்டேன். அது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு வளையல், பக்கத்தில் இன்னொரு வளையல். அதுக்கப்புறம் வந்து இது வந்து க்ரீன் கலர். இது நான் உங்களுக்கு வந்து இமேஜில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது க்ரீன். நைட்டில் நான் ஷூட் பண்ணுறதுனால அது ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு மாதிரியான இது லைட் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வயலட் கலரில் அந்த பெரிய பேங்கிள் பண்ணோம் பார்த்திங்களா, அது நான் வச்சுக்கிறேன். அது பக்கத்தில் வந்து நான் பிங்க் கலரில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ரெடிமேட் வளையல் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லா பேங்கிள்ஸ்க்குமே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சைட் பேங்கிள்ஸ் உங்களுக்கு த்ரெட்டு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ரெடிமேட் பேங்கிள்ஸ் வந்து 2 பக்கமே கூட சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கையில் வைக்க பத்தலை, ஸோ வந்து நான் ஒரு ஸ்டிக்கில் வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு கைக்கு மட்டும்தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு கையில் வேணும்னா நீங்கள் இந்த ஒரு செட்டு மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது வெட்டிங் பேங்கிள்ஸ்ன்றதுனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கைக்குமே தான் வேணும். ஸோ நீங்கள் ரெண்டு கைக்குமே செஞ்சு ஆல்ரெடி நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறச்ச வந்து போட்டு போகலாம். வெளியில் கூட வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட சாரீ கலர் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் வெளியில் கூட சேல் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஃபுல் செட்டு வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடித்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த குந்தன் ஸ்டோன்ஸ், பால் செயின்ஸ்லாம் வந்து கருத்து போகாது.
எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.